ப்ரோ சிஎஸ்கே என்ன ப்ரோ மிடில் ஆர்டர் எப்படி சொதப்புறாங்க? லாக்டவுன் கேட்ஸ் அதில் யார் தான் இருந்தது? மிடில் The myth, the legend. சுரேஷ் ரெய்னா ப்ரோ டெஃபினெட்லி. ப்ரோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அன்சோல்ட் பிளேயராக போனார் அவர் தானே? உங்க எல்லாருக்கும் அவரை வந்து அன்சோல் பிளேயர் தானே தெரியும், ஆனா எங்களுக்கு சின்ன தலையா தெரியும். மிஸ்டர் ஐபிஎல் மிஸ்டர் ஐபிஎல் தான் தெரியும். ஈகோ இல்லாத பிளேயரா தான் தெரியும். இல்லை எனக்கு புரியல, ஏன் அப்படி சொல்றீங்க? இப்பதானே நீங்க எட்டு அபிஷேக் சர்மா அடிக்கிறது வாய போந்து பாக்குறீங்க. தலைவன் அப்பவே மரணடி வச்சிருக்கான். ஒரு பிளேயரை ஒரு டீம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளேயர் அந்த டீம் அன்ஃபாலோ பண்ற காலத்துல தன்னை டீம்ல எடுக்கலன்னு தெரிஞ்சும் அந்த டீமை பத்தி ஒரு வாட்டியோட குறை சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுகிற ஒரே ஆள் ரெய்னா தான். 2011 வேர்ல்டு கப் பார்த்துருக்கியா? இல்லை பார்க்கல. அந்த மேட்ச்ல செமிஃபைனல்லையும் குவார்டர் ஃபைனலும் தலைவன் 30 ரன் தான் வச்சிருப்பான். ஆனா அந்த மேட்ச்ல அந்த ரெண்டு எவ்வளவு கியூசல் உனக்கு தெரியுமா? ஒருத்தன் செஞ்சுரி போட்டா முதல்ல போய் பாராட்டுதான் வந்தான். ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னா என்னன்னு போய் பாக்குறதுதான் வந்தான். கரெக்டா 2014 பஞ்சாப் vs சிஎஸ்கே மேட்ச்ல தலைவன் ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்ல ஒரு 6 வச்சு ஒரு போஸ்ட் கொடுப்பான் பாரு, சான்ஸே இல்லை. அமேசிங் கைஸ். ஃபீல்டிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா ஃபீல்டிங்ல வேற லெவலு நம்ம சின்ன தலை. வாட் அ பிளேயர் மேன்.